அவதூறு வழக்கில் லீம் குவான் ஏங்கிற்கான 1.4 மில்லியன் இழப்பீட்டை வழங்கிய முஹிதீன். KLIA-வில் ஏரோ ட்ரெயின் சேவை இவ்வாண்டின் 2வது காலாண்டில் தொடங்கும். வாகன எண் பட்டைகளை மாற்றியிருந்தால் புகைப்படம் எடுத்து அனுப்பும்படி JPJ கோரிக்கை. பிறப்பால் குடியுரிமை வழங்குவதை கட்டுப்படுத்தும் டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிபதி இடைக்கால தடை உத்தரவு. UM வளாக KK மார்ட் கடையில் சிவப்பு சாயம் பூசிய 2 ஆடவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். யாயாசான் அல் புகாரி அரண் நிறுவனத்திற்கு வரி விலக்கை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் லீம் குவான் ஏங் தொடுத்திருந்த அவதூறு வழக்கில் அவருக்கு 1.4 மில்லியன் ரிங்கேட் இழப்பீடு வழங்கும்படி நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பை முஹிதீன் யாசின் முழுமையாக நிறைவு செய்தார். அந்த தொகையின் எஞ்சிய 1 மில்லியன் ரிங்கேட் தொகையை பாகோ நாடாளுமன்ற உறுப்பினருமான முஹிதீன் ஒப்படைத்து விட்டதாக லீம் குவான் ஏங்கின் வழக்கறிஞர் குவாக் ஏங் சியோங் தெரிவித்தார். இந்த தொகையை வழங்குவதற்கு ஜனவரி 27ஆம் தேதி கால அவகாசம் விதிக்கப்பட்டதற்கு முன்னதாகவே 1 மில்லியன் ரிங்கேட்டை லீமின் வழக்கறிஞர் நிறுவனத்திற்கு முஹிதீன் செலுத்திவிட்டார். அந்த தீர்ப்பின் முதல் கட்ட தொகையான 4 லட்சம் ரிங்கேட்டை கடந்த டிசம்பர் மாதம் முஹிதீன் வழங்கியிருந்தார். ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. KLIA-வில் ஏரோ ட்ரெயின் சேவை இவ்வாண்டில் 2வது காலாண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டி நிர்வாக இயக்குனர் டத்தோ முகமது ஈசான் கானி தெரிவித்திருக்கிறார். தற்போது ஏரோ ட்ரெயின் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பரிசோதனையை APAD எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் மற்றும் போக்குவரத்து அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும். அதன் பின்னரே KLIA-வில் ஏரோ ட்ரெயின் சேவை முழு சேவையில் ஈடுபட முடியும் என முகமது ஈசான் கூறினார். வாகன எண் பட்டைகளை நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிராக மாற்றியிருக்கும் வாகனங்களின் புகைப்படத்தை எடுத்து மின்னஞ்சல் அல்லது MyJPJ செயலியின் மூலம் அனுப்பி வைக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். சம்பந்தப்பட்ட வாகனங்களை புகைப்படம் எடுத்து இணையதளம் வாயிலாக புகார் செய்யலாம் என JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ AD ஃபட்லி ரம்லி தெரிவித்திருக்கிறார். ஃபேன்சி எண் பட்டைகளை கொண்ட வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையை மீறியிருந்தால் advan@jpj.gov.my அல்லது தொலைபேசி மற்றும் MyJPJ செயலி வாயிலாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். கெடாவை சேர்ந்த பெண் ஒருவர் ஓட்டி சென்ற ஹோண்டா சிட்டி காரின் எண் பட்டையை தனது பெயரை போல் மாற்றியிருந்ததை தொடர்ந்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது. பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படுவதற்கு தடை விதித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவுக்கு கூட்டரசு நீதிபதி ஒருவர் இடைக்கால தடை விதித்துள்ளார். அது அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டமீறல் என நீதிபதி ஜான் கோகனர் கண்டித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் சர்ச்சைக்குரிய அந்த உத்தரவை செயல்படுத்துவதை தடுக்கும் விதமாக 4 மாநில அரசுகள் செய்திருந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அம்முடிவை அறிவித்தார். வாஷிங்டன், அரிசோனா, இலினாய்ஸ், ஓரகன் ஆகிய அந்த 4 மாநிலங்களும் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளவையாகும். அதிபருக்கு உச்ச அதிகாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க அவர் ஒன்றும் அரசர் அல்ல. நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மை அவர் பெற வேண்டும் என்பதை அந்4 மாநில அரசுகளும் நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டின. இந்நிலையில் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து நிச்சயம் மேல்முறையீடு செய்வோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார். திங்கட்கிழமை மீண்டும் அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே ட்ரம்ப் அதிரடியாக கையெழுத்திட்ட ஆவணங்களில் இந்த குடியுரிமையும் அடங்கும்.
அதன்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி பிறப்பால் குடியுரிமை வழங்கப்படாது. அதுபோல தற்காலிகமாக, அதாவது வேலைக்காக அமெரிக்காவுக்கு வந்தவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் தானாகவே குடியுரிமை வழங்க முடியாது என கூறப்பட்டுள்ளது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள KK மார்ட் கடையில் சிவப்பு வர்ணம் கொட்டியதாக சந்தேகிக்கப்படும் 2 ஆடவர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். ஜனவரி 10ஆம் தேதி முதல் அக்கடை திறக்கப்படவில்லை என்பதோடு கடந்த செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 12 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அருகே உள்ள கடையின் ஊழியர் சத்தம் கேட்டு உணர்ந்த போதுதான் KK மார்ட் கடையில் வர்ணம் கொட்டப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 2 ஆடவர்கள் மேல் நடவடிக்கைக்காக அவர்களை கண்டறியும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். தண்டனை சட்டத்தின் 427வது விதியின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இது தொடர்பான தகவல் அறிந்தவர்கள் போலீசுடன் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்த ஒரு லாரி அதிசயமாக தன்னைத்தானே சரி செய்து கொண்டு அசல் நிலைக்கு திரும்பிய வீடியோ வைரலாகி வலைத்தளவாசிகளை திகைக்க வைத்துள்ளது. பின்னால் வந்த காரின் டேஷ்கேம் கேமராவில் பதிவான இந்த அரிதான காட்சி ஃபர்ஜி என்ற டிக்டாக் பயனரால் பதிவேற்றப்பட்டுள்ளது. முன்னால் இருந்த வாகனத்தை தவிர்க்க லாரி வளைந்து சென்றதால் அது கவிழ்வதை வீடியோவில் காண முடிகிறது. லாரி கவிழ்வதை கண்ட மற்ற ஓட்டுநர்கள் விபத்தை தவிர்த்த வேளை அருகில் இருந்த மற்றொரு கார் சுதாகரித்துக் கொண்டு வேகத்தை குறைத்தது. ஆனால் கவிழ்ந்த லாரி மீண்டும் நிலை பெற்ற அசல் நிலைக்கு திரும்பும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஓர் அதிசயம் என குறிப்பிட்ட பெரும்பாலான வலைத்தளவாசிகள் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை என கூறினர். எதிர்பார்த்தபடியே பல்வேறு நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டும் லாரி ஓட்டுநரின் அசாத்திய திறமையை அவர்கள் பாராட்டியும் வருகின்றனர். அவ்வீடியோவுக்கு இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியூஸ்களும் கிட்டத்தட்ட 12,000 லைக்ஸ்களும் சுமார் 1000 கருத்துகளும் கிடைத்துள்ளன. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் டயர் பிரச்சனை காரணமாக அவசர பாதையில் நின்ற லாரி மீது 6 பேர் கொண்ட குடும்பத்தை ஏற்றி சென்ற MPV வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், 5 படுகாயமடைந்தனர். பஹாங் மாரான் ஆரினாரில் இன்று அதிகாலை 1:50 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது கோலாலம்பூரில் இருந்து குவாந்தானுக்கு சென்று கொண்டிருந்த 35 வயது லாரி ஓட்டுநர் டயரை மாற்றுவதற்காக அவசர பாதையில் அதனை நிறுத்தியுள்ளார். அப்போது இதர 5 குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிக்கொண்டு கோலாலம்பூரில் இருந்து தெலுங்கானாவுக்கு 41 வயது ஆடவர் ஓட்டி சென்ற MPV வாகனம் அவசர பாதையில் நின்றிருந்த லாரியின் பின்புற வலது பக்கத்தை மோதியது. அதில் முன் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த ஓட்டுநரின் 12 வயது மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். MPV ஓட்டுநர், அவரது மனைவி மற்றும் 1 முதல் 10 வயது வரையிலான அவர்களின் 4 குழந்தைகளும் படுகாயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக தெமுர்லோ சுல்தான் அஹ்மத் ஷா மருத்துவமனைக்கு 5 கொண்டு செல்லப்பட்டதாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஓங் கிம்வாய் தெரிவித்தார். 35 வயது லாரி ஓட்டுநருக்கு காயமேதும் ஏற்படவில்லை. அவசர பாதையில் நின்ற பிறகு மற்ற வாகனங்களுக்கு எச்சரிக்கை வழங்கும் பொருட்டு லாரி ஓட்டுநர் வாகனத்தின் பின்னால் ஒரு கூம்பை வைத்திருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தியதற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. உள்ளூர் பேரங்காடி ஒன்றில் கவனிப்பாரின்றி சுற்றிய குழந்தை தானியங்கி கண்ணாடி கதவை உடைக்கும் ஒரு வீடியோ வைரலாகியுள்ளது. கண்ணாடி கதவை கெட்டியாக பிடிக்கும் முன் பெரியவர்களின் மேற்பார்வை இல்லாமல் குழந்தை தனியாக விளையாடிக் கொண்டிருந்தது CCTV கேமராவில் தெரிகிறது. பேரங்காடியின் பிரதான நுழைவாயிலில் குழந்தை ஓடி சென்று கண்ணாடி கதவை பிடித்துக் கொண்ட சிறிது நேரத்தில் கதவு திடீரென உடைந்து கண்ணாடி துண்டுகள் குழந்தையின் மீது விழுந்தன. இதனால் திடுக்கிட்ட குழந்தை அவ்விடத்தை விட்டு அலறி அடித்து ஓடியது. சம்பவத்திற்கு முன்பு வெறுங்காலுடன் ஓடிய குழந்தைக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. வைரலான வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை குறிப்பாக பொது இடங்களில் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சம்பவம் நினைவுறுத்துவதாக கூறினர்.
அச்சிறுவனுக்கு இது ஒரு பாடம். இனி எக்காலத்திலும் பேரங்காடிகளின் கண்ணாடி கதவுகளின் பக்கமே அவன் செல்ல மாட்டான் என ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார். கண்ணாடி துண்டுகள் மேலே விழுந்ததில் சிறுவனுக்கு என்ன ஆனது? அவன் நலமாக உள்ளானா என இன்னொரு வலைத்தளவாசி அக்கறையுடன் கேட்டார்.